சிந்தாமணியுடைய நடிப்பு நம்பி ஏமாந்து போகிறாங்க இங்கே ரேகாவுடைய அப்பா. ஆனால் இங்கே ரேகாவுடைய அப்பா தான் ஏமாந்ததுன்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்க வேளையில் கடைசியில் அவர் பெரிய ட்விஸ்ட்டை தான் இங்கே சிந்தாமணிக்கு கொடுக்கவும் செய்கிறாரு. சிந்தாமணி இங்கே தன்னுடைய வீட்டுக்கு போய்ட்டு ரேகா பற்றின சிந்தனைகள்லேருந்து வெளியே வந்து நிற்கும்போது தான் வீட்டுக்கு ரோஹிணி வராங்க. வாங்க ரோஹிணி அப்படின்னு உள்ளே கூப்பிடும்போது, என்ன ஆண்டி என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே உள்ளே வர இங்கே ரோஹிணிக்கிட்ட இங்கே நடந்த விஷயத்தை பற்றி பேசவும் செய்கிறாங்க. என்ன ஆண்டி சொல்கிறீங்க, இந்த சத்யாவா அப்படின்னு கேட்க, ஆமாம்மா அவனே தான். ஆமாம் ஆண்டி, இப்போ அவனை என்ன பண்ணலான்னு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவனை சாதாரணமாலாம் நான் பழி வாங்க போகிறதில்ல. நான் திருப்பி கொடுக்குற அந்த அடியில் மீனா குடும்பத்தால் அவன் தம்பியால் கிளம்பவே முடியாத அளவுக்கு பெரிய அடியை கொடுக்கலான்னு தான் நான் இருக்கேன் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல இதை கேட்ட ரோஹிணியோ, நீங்கள் சொல்கிறதுனா சரிதான் ஆண்டி, இப்படி ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் தான் அந்த குடும்பத்தில் இருக்கவங்கள அடங்குவாங்க. ஏன் விஷயத்துலையும் நீங்கள் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் எந்த ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட கேளுங்க ஆண்டி, உங்களுக்காக நான் கண்டிப்பாக செய்கிறேன் அப்படின்னு சொல்ல, சரிம்மா ரோஹிணி, இந்த விஷயத்தை பற்றி நானே உனக்கு ஃபோனில் தெளிவாக விளக்கத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ரோஹிணி அனுப்பி விட்டுட்டு இங்கே சிந்தாமணி இருக்கவும் செய்கிறாங்க. சிந்தாமணி எப்படியாவது இங்கே மொத்த குடும்பத்தையும் தூக்கியே உள்ளே வச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் வீட்டில் மீனாவும் அங்கே கூட இருக்க அங்கே முத்துவும் பேசிக்கிட்டு இருக்கோம். அதை பார்த்தியா மீனா, அந்த சிந்தாமணிக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படிப்பட்ட ஒரு வேலையை பார்த்துருக்கோம், உன்னை கத்தியால் குத்த வச்சிருக்குன்னா அந்த பொம்பளை சாதாரண பொம்பளைன்னு சொல்ல, அதுக்கு தங்க சொல்கிறேன், எலெக்ஷனில் அவங்கள எதிர்த்து நிற்கிறதுக்கே நான் நின்னத்துக்கே இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்கன்னா அதுவும் அவங்க பொண்ணு ரேகா. அந்த ரேகாவுக்கு எவ்வளோ பெரிய இடத்துல மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அந்த சிந்தாமணி நினைப்பாங்க. அப்படி இருக்கும்போது இப்படி நாம் அவங்க பொண்ணை வந்துட்டு என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க நாம் போய் கேட்டு நின்னோன்னா எப்படிங்க சம்மதிப்பாங்க? இப்போது எனக்கு நடந்ததை விடுங்க, அதே நேரத்தில் சத்யாவுக்கோ இல்லை அம்மாவை பழி வாங்குறதுக்கு அம்மாவுக்கோ ஏதாவது ஒன்று அந்த சிந்தாமணியால் நடந்தால் என்னங்க பண்ண முடியும்? அதனால தாங்க சொல்கிறேன், இந்த காதல் கேதல்னால் எதுவும் வேண்டாம். சத்யா கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா அவன் கேட்பான். கண்டிப்பாக ரேகாவை கல்யாணம் பண்ண வேண்டாம், காதலிக்க வேண்டாம்னு சொல்லுங்கங்க. நான் சொன்னால் அவன் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க மீனா புலம்ப. என்ன மீனா நீ இப்போ கூட அந்த சிந்தாமணியை பார்த்து பயந்து இப்படி பேசுகிறேன், ஒதுங்கலான்னு சொல்கிற? அப்போ அந்த பொண்ணோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியா? பொண்ணு நல்ல பொண்ணாக இருக்கிறனால தான் நானே இதுக்கு சம்மதிச்சேன். அந்த பொண்ணும் இங்கே சிந்தாமணி மாதிரி இருந்துச்சுன்னா நான் எப்படி மீனா சம்மதிப்பேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. முதல்ல இந்த விஷயத்தை பற்றி நாம் அப்பா கிட்ட பேசி ஒரு முடிவெடுக்கணும்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் வெளியே இருக்க அண்ணாமலையை பார்த்து பேச வராங்க. அண்ணாமலை இந்த விஷயத்தை கேட்டதுமே இது உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, இதில் சத்யாவும் அந்த பொண்ணும் என்னப்பா முடிவெடுத்திருக்காங்கன்னு சொல்லி கேட்க, என்னங்க நீங்கள், அந்த பொண்ணு ரேகா எவ்வளோ பெரிய இடத்து பொண்ணு, நானே நம்ம பையன் மனோஜுக்காக கேட்கலான்னு போனப்போ சிந்தாமணி என் பொண்ணுடைய சம்மதமும் அவளுடைய வாழ்க்கையும் தான் எனக்கு ரொம்ப முக்கியம், அவளுக்கு பெரிய இடத்துல தான் நான் பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு என்னென்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ இவங்க ரெண்டு பேரும் போய் அந்த வீட்டு முன்னாடி நின்னா சிந்தாமணி இப்போ அவங்க பொண்ணு ரேகாவை சத்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதம்னு சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. ஏண்டி உனக்கும் உன் குடும்பத்துக்கும் தேவையில்லாத வேலை? இவன் தான் ஏதோ புத்தி கிட்டத்தனமாக ஏதாவது சொல்கிறான்னா உனக்கும் அறிவில்ல? அவன் தம்பி சத்யாவுக்கு எடுத்து சொல்ல வேண்டியதானே? அந்த பொண்ணு எப்படி உன் தம்பியை லவ் பண்ணுச்சு? அவனே ஒரு திருட்டு பையன், பைக்கு திருடினவன், பணத்தை திருடினவன், இப்படிப்பட்ட ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க அந்த பொண்ணு எப்படி சம்மதிச்சுனே தெரியல. முதல்ல அந்த பொண்ணுக்கு நடந்த உண்மையெல்லாம் தெரியுமோ தெரியாதோ, ஆனால் சிந்தாமணிக்கு தான் இந்த விஷயம்லாம் தெரியுமே. கண்டிப்பாக இந்த விஷயத்தில் அவங்க சம்மதிக்கவே மாட்டாங்க. எனக்கு தெரியுங்க சிந்தாமணியை பற்றி அப்படின்னு சொல்ல, பேசி முடிச்சிட்டிங்களா? இப்போ கொஞ்சமாவது மூச்சு விடுங்க. மீனா கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்து கொடு. அம்மா தண்ணியை நல்லா குடிச்சிட்டு ஸ்ட்ராங்காக இன்னும் என்னென்ன பேசணுமோ எல்லாத்தையும் பேசி முடிக்கணும்னு சொல்ல, மிச்சம் அப்படியே ஒரு கோபத்தோடு பார்க்குறாங்க. அம்மா எப்போதுமே இப்படி தானேப்பா, இவங்க சொல்கிறதெல்லாம் நான் கேட்டுட்டு போகணும், இவங்கக்கிட்ட பர்மிஷன் வாங்கணும்லாம் வரல, இதில் நீங்கள் என்னப்பா முடிவு சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க அண்ணாமலை கிட்ட. அண்ணாமலையும், நீ சொல்கிறத வச்சு பார்க்கும்போது அந்த பொண்ணு நல்ல பொண்ணாக இருக்கிறதுனால தானே நீயும் சத்யா கிட்டே இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையான வார்த்தையை கொடுத்துருக்கேன். அந்த பொண்ணு நல்ல பொண்ணாக இருக்கிறதுனால தானே இப்போது சத்யாவும் அந்த பொண்ணை லவ் பண்ணிகிட்டு இருக்கான். இதெல்லாம் வச்சு யோசிச்சு பார்க்கும்போது முதல்ல அவங்க அப்பாவை பார்த்து இந்த விஷயத்தை பற்றி பேசலாம், அதுக்கப்புறமா என்ன முடிவுன்றதையும் பற்றி யோசிக்கலான்னு அண்ணாமலை சொல்லிடுறாங்க. முத்துவும், நானும் அதே தப்பாக சொன்னேன், ஆனால் மீனா தான் ரொம்ப பயப்படுறான்னு சொல்ல, அவன் பயப்படுறதுலேயும் ஒரு நியாயம் இருக்குல்லடா. சிந்தாமணி வேற ஆளை வச்சு கத்தியால் குத்துனதா நீயும் சொல்லிகிட்ருக்க, அந்த ஆளையும் படித்து உண்மையெல்லாம் விசாரிச்சுருந்துருக்க. அது மாதிரி தன் தம்பிக்கோ வீட்டில் இருக்கவங்களுக்கோ பயந்து நடந்துருன்னு அவன் பயப்படுறான்.
அவள் பயப்படுறதுலேயே ஒரு நியாயம் இருக்குல்லன்னு அங்கே விஜயா சொல்ல, விஜயா உடனே விஜயாவை பார்த்துட்டு அண்ணாமலை சொல்கிறாங்க, விஜயா இந்த விஷயத்தில் நீ அவசரப்பட்டு எந்த விஷயத்தையும் கருத்தும் சொல்ல வேணாம், இதை நாங்கள் பார்த்துக்கிறோன்னு அண்ணாமலை சொல்லிடுறாங்க. என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா உள்ளே போயிடுறாங்க. முத்துவும் மீனாவும் யோசனை பண்ணியபடியே நிற்கவும் செய்கிறாங்க. அதே போல் வீட்டில் அங்கே சீதா வராங்க சத்யாவை பார்க்குறது. டேய் சத்யா என்னடா பண்ணிகிட்ருக்குன்னு சொல்ல, இதோ கிளம்பிகிட்ருக்கக்கா ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு சீதாவை பார்த்து சொல்லும்போது சந்திராவும் கொஞ்ச நாளாகவே இவன் சரியில்லைடி, அதுக்கு முன்னெல்லாம் லேட்டாக தான் கிளம்புவான், இப்போலாம் சீக்கிரமாகவே கிளம்பி போய்ட்றான், கேட்டால் வேலை இருக்குன்னு சொல்கிறான், லேட்டாக தான் வீட்டுக்கும் வரான், என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லும்போதே ஆமா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் அத்தைன்னு சொல்லிக்கிட்டு இங்கே முத்துவும் உள்ள வரேன். வாங்க மாப்பிள்ள வா மீனா அப்படின்னு கூப்பிட்டு உள்ளார உட்கார வைக்க, சீதா நீ எப்போ வந்த எப்படி இருக்குன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க சீதா கிட்ட. அதெல்லாம் நல்லா இருக்கேங்க்கா அப்படின்னு சொல்லும்போதும், இல்லைம்மா இந்த விஷயத்தை பற்றி உங்ககிட்ட நானும் அவரும் பேச வேண்டாம்னு தான் நினச்சோம், மாமா இந்த விஷயத்தை பற்றி முதல்ல உங்ககிட்ட தான் பேச சொன்னாருன்னு சொல்ல, என்ன விஷயம் மாப்பிள்ளன்னு கேட்குறாங்க. நம்ம சத்யாவுடைய கல்யாண விஷயமா தான் மாமா ஆமாம் அத்தை அப்படின்னு சொல்லும்போது, சத்யாவுக்கு கல்யாணமா அப்படின்னு சீதா அதிர்ச்சியோட பார்க்க, அக்கா அவனுக்கு இப்போ என்னக்கா வயசாயிடுச்சு உடனே கல்யாணம் பண்ணணுமான்னு சீதா கேட்க, நாம் ஒன்று நினைக்கிறோம் ஆனால் சத்யா ஒன்று நினைக்கிறானேன்னு சொல்லிட்டு சத்யாவை பார்க்க, என்னடா சத்யா அப்படின்னு சீதா பார்க்குறாங்க. அது ஒன்றும் இல்லை சீதா, நம்ம சத்யா ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லும்போதே, என்ன மாப்பிள்ளை சொல்கிறீங்க, என்னடா மாப்பிள்ளை என்னென்னமோ சொல்கிறாரு அப்படின்னு அங்கே சந்திரா கோவப்பட, அத்தை கோவப்படாதீங்க, சத்யா என்ன பெரிய தப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கான், ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான், அந்த பொண்ணு தானே முதல்ல இங்கே சத்யாவை பார்த்து விஷயத்தையும் சொன்னிச்சு, அந்த பொண்ணுக்கு இங்கே சத்யாவை ரொம்ப பிடிச்சிருக்கேன், சத்யா முதல்ல என்கிட்ட விஷயத்த வந்து சொன்னான், நான் தான் தைரியமாக லவ் பண்ணேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்ல, என்ன மாப்பிள்ளை நீங்கன்னு அங்கே சந்திரா பார்க்க, பொண்ணு எந்த ஊர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்துமா அதை சொன்னால் தான் நீ ரொம்ப அதிர்ச்சி ஆகுவேன்னு சொல்லிட்டு இங்கே சீதாவையும் பார்க்க, அப்படி என்னக்கா சொல்ல போகிறேன் அப்படின்னு அங்கே சீதா கேட்க, அதுக்கு முத்து சொல்கிறாங்க, பொண்ணு வேறு யாரும் இல்லை, நமக்கு ரொம்ப வேண்டப்பட்ட பொண்ணு தான், சிந்தாமணியோடைய பொண்ணு ரேகா தான் அப்படின்னு சொல்ல, ரேகாவா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பொண்ணு சிந்தாமணியுடைய பொண்ணான்னு இன்னொரு பக்கம் அதிர்ச்சி. சீதாவும், டேய் எனக்கு அப்போவே சந்தேகம் இருந்ததுண்ணா நீ இது மாதிரியெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சீதா சொல்ல, இல்லை சீதா அது வந்துன்னு சொல்லும்போது, அந்த சிந்தாமணியால் ஏற்கனவே அக்காவுக்கும் உங்களுக்கும் நிறைய பிரச்சனை வந்திருக்கு, அப்படி இருக்கப்போ எப்படி சிந்தாமணி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பாங்க அப்படின்னு சீதா கேட்க, அது விஷயமா தான் நானும் அப்பா கிட்ட பேசினேங்க, அப்பா முதல்ல அவங்க அப்பாவை பார்த்து பேச சொல்லியிருக்காங்க, அதுக்கு பிறகு தான் இந்த விஷயத்துலேயே முடிவெடுக்கலான்ற ஒரு முடிவுலேயும் நாங்கள் இருக்கோம், அத்தை இதுக்கு நீங்களும் சம்மதிக்கணும், நாங்கள் மட்டும் போய் அவங்க அப்பா கிட்ட பேச முடியாதுல்ல, நீங்களும் இங்கே வீட்டுக்கு ஒரு பெரிய மனுஷியாக இருக்க நீங்களும் வந்தால் தானே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல, இல்லை மாப்பிள்ள என்னால் எப்படி அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்ட உடனேயே இங்கே மீனாவும், அம்மா முதல்ல பேசி பார்ப்போமா அப்படின்னு சொல்ல, டேய் சத்யா நான் அப்போவே நினச்சேன் நீ இந்த மாதிரி ஏதாவது தப்பு இல்லை பண்ணுவேன்னு, ஏண்டா நீ எல்லாம் நிம்மதியாகவே இருக்க விட மாட்டியாடான்னு சொல்லிட்டு சந்திரா திட்ட, அதை லவ் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, சீதாவும் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லு, அதனால தான் மாமா எனக்கும் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சு, அருண் ஒன்று நல்லா தானே பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நல்லா தான் மாமா பார்த்துக்கிறாருன்னு இங்கே சீதா ஒரு மாதிரி மின்னு முழுங்க. இதை பார்த்துக்கிட்டு இருக்க மீனாவுக்கு இங்கே ஒரு சந்தேகமும் சீதா மேலே வருது. சரிங்க நான் அப்படியே சவாரிக்கு போகிறேன், மீனா உன்னை கொண்டு வந்து வேணுமான்னு சொல்லி கேட்க, இல்லைங்க நான் சத்யா கூட போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா இருக்காங்க. மீனா இங்கே சீதாவை கூட்டிகிட்டு தனியாக உள்ளே போக, அப்போது இங்கே சீதா கிட்ட கேட்குறாங்க, என்னாச்சு சீதா திரும்ப அருணுக்கு உனக்கு ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு சொல்ல, என்னாச்சுன்னு சொல்லு சீதா அப்படின்னு கேட்க, அதான் ரேகாவுடைய ஆஃபீஸில் இருக்காங்களே இங்கே சத்யாவுடைய ஓனர், அவர் தான் கால் பண்ணி சத்யாவை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு, அதான் அவர் பயங்கர கோவத்தில் சத்யா மேலே இருக்காரு, இங்கே சத்யாவை நம்பி தானே நான் அவர் கம்பெனியில் வேலைக்கு சேர்த்து விட்டேன், இப்போது அந்த ஓனருடைய பொண்ணையை லவ் பண்ண அவருக்கு கோவம் வரத்தானே செய்யும், அந்த கோவத்தில் தானே அவர் என்கிட்ட கேட்குறாரு, உங்களை நம்பி அந்த பையனை வேலைக்கு எடுத்தது தப்பாக போச்சு, ஏற்கனவே அவன் பல தவறுகளை பண்ணியிருக்கான், இப்போ அவனை நம்பி நான் எப்படி இந்த வேலையில் வச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்குறாரு, நான் என்ன பண்ணட்டும்னு அங்கே அவர் ரொம்ப கோவப்படுறாருக்கா, என் மேலே இன்னமும் அவருக்கு கோவம் குறையலாம் அப்படின்னு சொல்ல, சரி சீதா நீ இப்போதைக்கு சிந்தாமணி விஷயத்தை பற்றியோ சத்யா லவ் பண்ணுற விஷயத்தை பற்றியோ இல்லை நம்ம பேச போன விஷயத்தை பற்றியோ நீ எதையுமே பேச வேண்டாம் அப்படின்னு சொல்ல, சரிக்கா அப்படின்னு சீதாவும் சொல்லிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் மீனாவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. முத்துவும் சவாரிக்கு போயிடுறாங்க.
இதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் சிந்தாமணி என்ன பண்ணுறாங்க, எப்படியாச்சும் இந்த விஷயத்தில் நாம் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு நினச்சிதான் இருந்துட்டுருக்காங்க. ஆனால் இங்கே ஆஃபீஸ்க்கு போன சத்யா வீடு திரும்பவே இல்லை. சத்யா வந்துட்டு வீட்டுக்கு வராததை பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப மன உளைச்சலில் இருக்காங்க. மாப்பிள்ளை இன்னும் சத்யா வீட்டுக்கு வரல, ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க முத்துவுக்கும். முத்துவும் மீனாவும் இதை கேட்டு பதட்டத்தோடு வீட்டுக்கு ஓடி வர, என்ன ஆச்சதை சத்யா ஃபோன் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் ஃபோன் பண்ணாலும் ஃபோன் போகவே மாட்டுது மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. எனக்கு என்னமோ ரொம்ப பயமாகவும் பதட்டமாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே ரொம்பவே அழுதுட்டுருக்காங்க. சந்திராவும் சீதாவும் பதட்டத்தில் இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் மீனாவும் எனக்கு என்னமோ இது சிந்தாமணியுடைய வேலையாக இருக்குன்னு எனக்கு தோணுதுங்கன்னு சொல்லும்போது தான் சிந்தாமணியை போய் பார்த்தா சிந்தாமணி இல்லை. சிந்தாமணி என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, ஆல்ரெடி இங்கே போலீஸ் அனுப்பி தன்னுடைய ஹஸ்பண்டை அரெஸ்ட் பண்ண சொல்லிடுவாங்க. இப்போ அவரை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிவிட்டு போலீஸ் ஸ்டேஷன்லேயே கொண்டு உட்கார வச்சுருப்பாங்க. விஷயம் தெரிஞ்சுட்டு முத்து மீனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக, முத்துவும் மீனாவும் சத்யாவை ரொம்ப நேரம் ஆகியும் காணும் அப்படின்றதுனால கம்ப்ளைண்ட் கொடுப்போம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு தான் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்க போன இடத்துல இங்கே ரேகாவுடைய அப்பா உட்காந்துருக்கதை பார்த்ததும், என்ன சார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அது அப்படின்னு தயக்கத்தோடு நிற்கிறாங்க. சொல்லுங்கள் சார் என்னாச்சு அப்படின்னு திரும்பவும் முத்து கேட்குறாங்க. என்னுடைய ஒய்ஃப் சிந்தாமணி என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல, உங்கள் மேலேயா சார், என்ன சார் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி கேட்க, அது ஆள் கடத்தல் வழக்கு, அதுவும் சத்யாவை நானே கடத்தி வச்சிருக்கதா சொல்லி என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சிந்தாமணியும் வராங்க. சிந்தாமணி ஆட்களோட நிற்க, சார் நான் சொன்ன குடும்பம் இவங்க தான் சார், இவங்க வீட்டு பையனை காணோன்னு தான் சார் இவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கவும் வந்திருக்காங்க. ஆனால் இவங்க வீட்டு பையனை கடத்தினதே இதோ நிற்கிறாரு இவர் தான் சார் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, இதை கேட்ட முத்துவுக்கும் மீனாவுக்கும் பெரிய அதிர்ச்சியாக இருக்கு. சத்யாவை காணும்னு எதுக்காக இந்த அம்மாவே தன் புருஷன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சந்தேகம் முத்துவுக்கு வரவும் செய்யுது. சார் அவன் என் கம்பெனியில் வேலை பார்த்த ஸ்டாஃப் தான், ஆனால் அவனை கடத்தணுன்ற அவசியம் எனக்கு இல்லவே இல்லை. முதல்ல நான் சொல்ல வரதை முழுசாக கேளுங்க அப்படின்னு போலீஸ்கிட்ட இங்கே கேட்குறாங்க ரேகாவுடைய அப்பா. அதுக்கு எங்கள் சிந்தாமணியும் உன்னால் எவ்வளோ நினச்சாலும் வெளியே வரவே முடியாதுன்னு தனியாக போய் பார்த்து பேசுகிறாங்க. நீ என்ன தான் எனக்கு சப்போர்ட் பண்ணி இங்கே நின்னாலும் இன்னொரு பக்கம் உன் மேலே நம்பிக்கை இல்லை. என் பொண்ணு ரேகாவுக்கு நீ நான் பார்க்குறதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது பெரிய இடத்துல மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சிட்டேனா? ஆனால் அப்படி ஒன்று நடந்துடக்கூடாதுல்ல. என் பொண்ணு ரேகாவுக்கு நான் தான் மாப்பிள்ளை பார்ப்பேன். நான் உன்னையை விட நீ பார்க்குற இடத்த விட இன்னும் பெரிய இடத்துல நல்ல மாப்பிள்ளையை நான் பார்த்து வச்சுருக்கேன். அந்த மாப்பிள்ளை கூட தான் ரேகாவுக்கு கல்யாணமும் நடக்கும். ரேகா இப்போ அரெஸ்ட் பண்ண விஷயம் தெரிஞ்சு எப்படி இங்கே ஓடி வருவா? இன்றைக்கி சாயந்தரமே அவளுக்கு நான் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்காக தான் இந்த ரிஸ்கெல்லாம் நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி தான் ஹஸ்பண்டை பார்த்து சொல்லும்போது அவர் சிரிக்க செய்கிறாரு. சிரித்த உடனேயே இங்கே ஒன்றுமே புரியலை சிந்தாமணிக்கு. என்ன சார் என்னாச்சு, ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்ல, சிந்தாமணி எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியாதப்பா. அவள் என்கிட்ட அழுது நாடகம் போடும்போதே நான் ஒரு விஷயம் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். அவள் ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கான்னு. அவளுக்கும் எனக்கும் இருக்க ஈகோ ப்ராப்ளம் எந்த அளவுக்கு போகும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவன் நினச்ச மாதிரி ரேகா லவ் பண்ண பையன் கூட கல்யாணம் ஆகக்கூடாது. அவன் நினச்ச மாதிரி நானாக ஒரு பையனை பார்த்து என் பொண்ணுக்கு கல்யாணமும் பண்ணி வைக்கக்கூடாது. அவன் ஆசைப்பட்ட மாதிரி அவள் இங்கே சொத்துக்காகவும் பணத்துக்காகவும் வேற ஒருத்தவனுக்கு தன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறவளோ தெரியல. ஆனால் சொத்துக்காகவும் பணத்துக்காகவும் தன் பொண்ணை விற்க கூட முயற்சி பண்ணக்கூடிய ஆள் தான் இவன். இவளை பற்றி தெரிஞ்சு தானே ரேகாவும் நானும் இவளை விட்டு இத்தனை வருஷமாக விலகி இருந்தோம். இன்றைக்கி என் பொண்ணுக்காக பேசுகிறன்றதுக்காக இவள் பண்ண தவறுகள் எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு ஏற்றுக்கக்கூடிய ஆளும் நான் கிடையாது அப்படின்னு சொல்ல, சிந்தாமணியும் அதிர்ச்சியோடு பார்க்குறாங்க. இன்னுமுமா நான் சொல்கிறது உனக்கு புரியலை? என் பொண்ணை இங்கேருந்து வெளியூருக்கு அனுப்பி வச்சது எல்லாமே உண்மைதான். சத்யா காணாமல் போனதும் உண்மைதான். ஆனால் சத்யா நீ நினைக்கிற மாதிரி காணாமலாம் போகலை. அதே மாதிரி உன்னுடைய ஆட்களும் இங்கே சத்யாவை கடத்தலை. சத்யா கடத்த நீ ஏற்பாடு பண்ண அதே நேரத்தில் சத்யாவை உனக்கு முன்னாடி நான் ஆள் வச்சு தூக்கிட்டேன். சத்யாவும் ரேகாவும் இப்போ என்னுடைய கஸ்டடியில் தான் இருக்காங்க. நீ சொல்லிட்டு இருந்திய இந்த ரெஜிஸ்டர் மேரேஜ் அப்படி இப்படின்னலாம். அந்த ரெஜிஸ்டர் மேரேஜ் முடிஞ்சு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு சிந்தாமணி அப்படின்னு சொல்ல, சிந்தாமணி கிட்ட இங்கே அவங்க வீட்டுக்கார் சொன்ன விஷயத்தை கேட்டதும் முத்து மீனா கூட சிந்தாமணி சேர்த்து அதிர்ச்சி ஆகிறாங்க. சார் என்ன சொல்கிறீங்க? அப்போ சத்யா ஏன் கூட தான்ப்பா இருக்கா. சத்யா எப்படிப்பட்டவனே எனக்கு நல்லாவே தெரியும். அவனுடைய ஆக்டிவிட்டீஸ்லேருந்து அவனுடைய திறமையிலேருந்து எல்லாமே நல்லா இருந்தது. அப்போ போய் அவனை பற்றி நான் விசாரிக்க செஞ்சப்போ அவன் எப்படிப்பட்டவன் என்ன இதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும்ப்பா. அது மட்டும் இல்லை, நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்லையே அவனே ஒரு காஃபி ஷாப்பில் வச்சு அவனை பற்றின எல்லா உண்மையும் சொல்லிட்டான். அது மட்டும் இல்லைப்பா,
அவனும் ரேகாவும் லவ் பண்ணுற விஷயம் சிந்தாமணி வந்து சொல்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும். சிந்தாமணியை சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சதுக்கு காரணமே அவள் எந்த மாதிரியான நடவடிக்கையும் எடுத்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான். ஆனால் அவன் எனக்கு தெரியாமல் என்னை ஏமாற்றி எனக்கு முன்னாடியே சத்யாவை கடத்தி அவனை ஏதாவது பண்ணலான்னு ஒரு முடிவு பண்ணிட்டான். அந்த பழியை தூக்கி என் மேலே போடணும்னு முடிவு பண்ணான். ஆனால் அதுக்கெல்லாம் நான் இடம் கொடுக்கல. அவளுக்கு முன்னாடியே அட்வான்ஸாக நான் யோசிச்சதுனால்தான் எல்லா பிரச்சனைக்கும் என்னால் முடிவு கட்ட முடிஞ்சுது. சத்யாவை பற்றி நீங்கள் யோசிக்க வேணாம், கவலைப்பட வேணாம். சத்யா என்னுடைய கஸ்டடியில் இப்போ ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரேகாவுடைய அப்பா சொல்ல, இதை கேட்ட உடனேயே முத்துவுக்கு மீனாவுக்கும் அப்போ தான் பெரிய நிம்மதியாக இருக்குது. சிந்தாமணி அப்படியே அதிர்ச்சியில் வாயை பழந்த மாதிரி நின்றுட்டுருக்காங்க. சிந்தாமணி, நீ ஒரு பங்கு யோசிச்சனா நான் அதை விட பல பங்கு யோசிக்கக்கூடிய ஆள். நீ ரவுடினா உன் கூட வாழ்ந்த எனக்கு அதை விட அதிகமாகவே இருக்கும். அதனால தான் உன்னை பற்றி யோசிச்சு உன்னை பற்றி முழுசாக தெரிஞ்சதுனால உன்னை வச்சே நான் காய் நகர்த்தினேன். அந்த காய் நகர்த்தினதில் நீயும் பவசமாக சிக்கிக்கிட்டேன். நீ நினச்ச மாதிரி நீ என் பொண்ணை நீ வசதியான பையனுக்கு கட்டி கொடுக்குறியோ இல்லையோ, அவன் மூலமாக பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகலாம், அதனால் தன் பொண்ணை கட்டி கொடுக்கணும்னு வேலை பேசிட்டேன். எல்லாம் தெரிஞ்சதுனால்தான் என் பொண்ணோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அவனுக்கும் சத்யாவுக்கும் நான் எப்போதும் ரிஜிஸ்டர் மேரேஜை முடிச்சிட்டேன். முறைப்படி கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்கிறேன், வந்து சாப்பிட்டுட்டு பொண்ணு மாப்பிள்ளையை வாழ்த்திட்டு அதுக்கப்புறமா போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரேகாவுடைய அப்பா சொல்லும்போது அதை கேட்ட இங்கே சிந்தாமணியோ இங்கே ரொம்ப கோபத்தில் இருக்காங்க. முத்துவும் மீனாவும் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. சார் என்ன சார் நீங்கள் பாட்டு கிளம்பி போயிட்டே இருக்கீங்கன்னு ஸ்டேஷனில் உள்ளவங்க கூப்பிட, சார் அப்படி ஒன்று நடக்கவே இல்லை, இங்கே இவர் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு முத்து சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகவும் செய்கிறாங்க. கடைசியில் ஏமாந்து போனது தான் மிச்சம். சிந்தாமணி ஏமாந்து போனது மட்டும் இல்லை, இந்த விஷயத்த உடனே விஜயாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, உங்கள் பையனையும் உங்கள் மருமகளையும் உங்கள் குடும்பத்தையும் நான் சும்மா விட மாட்டேன். என் பொண்ணோட வாழ்க்கையை இப்படி கொண்டு வந்து நிறுத்துகிற உங்கள் யாரையும் நான் நிம்மதியாக இருக்க விட மாட்டேன். இனிமேல் இந்த சிந்தாமணி யாருன்னு இனிமே தான் உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே தெரிய வரும் அப்படின்னு சிந்தாமணி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ண வீட்டுக்கு வந்த முத்துவையும் மீனாவையும் பார்த்துட்டு இங்கே முத்து மீனா தான் அண்ணாமலை கிட்ட விஷயத்த சொல்ல வரும்போதே வீட்டில் இருக்க எல்லாமே இங்கே முத்து மீனாக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. 2 பேரும் உள்ளே வரும்போது அங்கேயும் நில்லுங்க அப்படின்னு விஜயா சொல்ல, ஆனால் 2 பேருமே அதை காதில் வாங்க உள்ளே வர, இனிமேல் இந்த வீட்டுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நீங்கள் பண்ணியிருக்க வேலை எவ்வளோ பெரிய வேலைனாவது உங்களுக்கு புரியுதா? அந்த சத்யாவுக்கும் அந்த ரேகாவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுருக்கீங்க. இதுக்கப்புறம் அந்த சிந்தாமணி சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லி எனக்கே ஃபோன் பண்ணி மிரட்டுறாங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்க யாரையும் நிம்மதியாக இருக்க விட மாட்டேன்னு சொல்கிறாங்கன்னு சொல்ல, ஆமாம் அந்த பொம்பளை சொல்கிறதுக்கெல்லாமா பயந்துட்டுருப்பீங்க. நாங்கள் என்னமோ கல்யாணத்தை பண்ணி வச்ச மாதிரி, கல்யாணம் பண்ணி வச்சதே அவங்க வீட்டுக்கார் தான் அப்படின்னு சொல்ல, என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாப்பா, சத்யாவை காணும்னு சொல்லி தான் நாங்கள் எல்லோரும் கிளம்பணும். ஆனால் சத்யாவை எங்கள் ஆள் வச்சு கடத்தணும்னு முயற்சி பண்ணதே சிந்தாமணி. அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா முந்திக்கிட்டு இங்கே சத்யாவை தன்னுடைய கஸ்டடியில் வச்சு ரேகாவுக்கும் சத்யாவுக்கும் ரிஜிஸ்டர் மேரேஜை முடிச்சிட்டாங்க. இனிமேல் ஊரை கூட்டி கல்யாணம் பண்ணுறது மட்டும்தான் வேலை. இனிமேல் அந்த சிந்தாமணியால் எதையுமே பண்ண முடியாது. அவங்க தான் ஏதோ சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஏன் இப்படி பயப்படுறீங்கன்னு அங்கே விஜயாவை பார்த்து கேட்க, டேய் அவங்க ஒன்றும் சும்மா சொல்லலடா, இப்போ தான் ஃபோன் போட்டு கோபத்தில் என்கிட்ட ரொம்ப ஆக்ரோஷமாக கத்துனாங்கன்னு சொல்ல, அம்மா அவங்க சொன்னால் அப்படியே செஞ்சிடுவாங்களா? அம்மா அவங்க சொன்னால் சொல்லிட்டு போகட்டும், அப்படி ஒரு வேளை ஏதாவது ஆனதுன்னா அதை நான் பார்த்துக்கிறேன்னு முத்து சொல்லும்போது, ஆமாம் கிழிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மீனாவும், அத்தை இனி எங்களால் எந்த பிரச்சனையும் வராது, சிந்தாமணியால் எந்த பிரச்சனையும் வந்தாலும் அதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு மீனாவும் சொல்ல, இப்போ எதுக்கு விஜயா நீ இவங்க 2 பேர்கிட்டையும் சத்தம் போட்டுட்ருக்க? அந்த சிந்தாமணியால் என்ன பண்ணிட முடியும், அப்படி தான் என்ன பண்ண முடியும்னு நம்மளும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் சிந்தாமணி ரொம்ப கோபத்தோடு வராங்க, கையில் பத்திரத்தோட. இந்த வீட்டில் இனி உங்களுக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இந்த வீட்டை விட்டு இப்போவே எல்லாரும் வெளியே போங்கன்னு சொல்ல, என்ன சிந்தாமணி ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, ஆமாம் இதுக்கப்புறம் என் பொண்ணு வாழ்க்கையை தீர்மானித்து முடிவெடுத்துட்டாங்கல்ல, இனி நான் எடுக்கிறதா முடிவு. இந்த வீட்டில் இனி நீங்கள் யாரும் இருக்க முடியாது. வாங்கின கடனுக்கு வட்டியும் வரல முதலும் வரல, அதனால் இந்த வீட்டை விட்டு நீங்கள் வெளியே போகணும். அப்படித்தானே எழுதி சைன் பண்ணியிருக்கீங்க, நீங்களே பாருங்கன்னு சொல்லிட்டு அங்கே விஜயாவும் மனோஜும் சைன் பண்ணி பத்திரத்தை அடகுல கொடுத்துட்டு வந்ததை இங்கே விஜயா கொண்டு வந்து கொடுக்க, என்ன சொல்கிறாங்க இவங்க, பத்திரமெல்லாம் பேங்க்ல இருந்ததுன்னு சொல்ல, ஆமாம் அதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரிய போகுது? ஏன்னா பையனே இப்படின்னா பையனுடைய அம்மா எப்படி இருப்பாங்க?
இங்கே மனோஜ் தான் உங்கள் கையெழுத்தை போட்டு பேங்க்ல இருந்த பத்திரத்தை மீட்டு கொண்டு வந்து அதுக்கான பணத்தை வாங்கிட்டு போனார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் விஜயாவும் மனோஜும் அப்படியே ஆடி போய் நிற்க, இனி இந்த வீட்டுக்கும் உங்களுக்கும் எந்த உறவும் இல்லை, இந்த வீட்டை விட்டு இப்போவே வெளியே போகணும், வாங்கின பணத்தையும் வட்டி முதலுமா 50 லட்ச ரூபா, அந்த 50 லட்ச ரூபாயை திருப்பி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீட்டுக்கு வாங்க, இல்லைனா இந்த வீடு இனி என்னோடதே ஆயிடும் அப்படின்னு அங்கே இருக்க சிந்தாமணியை வச்சு மிரட்டிட்டு இருக்காங்க. அப்போதான் ரேகா, சத்யா, ரேகாவுடைய அப்பான்னு 3 பேருமே வீட்டுக்கு வராங்க. இந்த சிந்தாமணி இது மாதிரி ஏதாவது பண்ணுவான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வராங்க. விஜயா கேட்குறாங்க. அப்போ விஜயா கேட்குறாங்க, முத்துவை மீனாவை பிரச்சனை வந்தால் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, பிரச்சனை எங்களால் வரலையத்த, நீங்களும் உங்கள் பையனும் பண்ண வேலையால் தான் இப்போ பிரச்சனை வந்திருக்கு. வீட்டில் இருக்க யாருக்கும் தெரியாமல் பத்திரத்தை கொண்டு இப்படி அடகு வச்சுருக்கீங்க, அதுவும் இவ்வளோ பணத்தை வாங்கியிருக்கீங்க அப்படின்னு முத்துவும் மீனாவும் திட்ட, என்ன விஜய் அதெல்லாம்னு சொல்ல, அது வந்துங்க அப்படின்னு தயங்கி நிற்க, பிரச்சனையை கொண்டு வந்ததே நீதான் அப்படின்னு அண்ணாமலையும் திட்டுறாங்க விஜயாவை. விஜயா பதில் பேச முடியாமல் நின்றுட்டு இருக்க அதே வேலையில் 3 பேருமே வந்து நிற்க, இந்த மாதிரி சிந்தாமணி ஏதாவது ஒரு வேலை செய்வான்னு எனக்கு நல்லாவே தெரியும், அது அவள் கையில் வச்சிருக்கிறது எல்லாமே உண்மையான பத்திரம் இல்லை, எல்லாமே போலியான பத்திரம்தான். ஒரு நாள் ரேகா இந்த கணக்கு வழக்க சிந்தாமணி வீட்டிலேருந்து பார்க்கும்போது இங்கே அண்ணாமலையோட வீட்டு பத்திரத்தையும் பார்த்துருக்கான். அந்த வீட்டு பத்திரம் அவங்களோட தானே நம்ம ரேகாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அட்ரஸை வச்சு கண்டுபிடிச்சி இங்கே ரேகா அதை அப்போவே மாற்றி வைக்கவும் செஞ்சிட்டான். ஏன்னா சிந்தாமணி இந்த மாதிரி பல பேருடைய உழைப்பை திருடி வாழ்ந்துக்கிட்டு இருக்கவ. அவளுடைய உழைப்பினால எதையுமே வாங்கலை, மற்றவங்களை ஆட்டி அடைச்சி ஏமாற்றி வாங்கினதான் அதிகம். அப்படிப்பட்ட ஒருத்திக்கு இந்த வீடை போய் சேர்ந்துடக்கூடாதுன்னு ரேகா முடிவு பண்ணதுனால்தான் தற்காப்புக்காக முன்னாடியே எல்லாத்தையுமே ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தான். அவங்க கையில் இருக்கிறது இதே மாதிரி இருக்க டாக்குமெண்ட் தான், ஆனால் போலியானது. இதுதான் உண்மையான பத்திரம், இந்தாங்க பிடிங்கன்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது விஜயா வாங்க போகிறாங்க. ஆனால் விஜயாவை தடுத்து நிறுத்தின எங்கள் அண்ணாமலை கையில் இதை கொடுக்கவும் செய்கிறாங்க. விஜயா அப்படியே ஆணு வாயை பழந்துட்டு நிற்க, அப்போது அண்ணாமலை கையில் கொடுக்க, இது உங்கள் பொறுப்பில் உங்கள் கையில் நிம்மதியாக இருக்கட்டும், சத்யாவை உங்கள் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டேன், சத்யாவுக்கும் ரேகாவுக்கும் சீக்கிரமாகவே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவோம், சிந்தாமணியால் இனி எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ரேகா வந்து சொல்கிறாங்க, ஒரு பொண்ணோட ஆசைக்காக ஒரு அம்மாவை பார்த்துருக்கேன், ஆனால் ஒரு பொண்ணோட ஆசைக்காக இல்லாமல் உன்னோட ஆசைக்காக என்னை வைக்கணும்னு நினச்ச அம்மாவை இன்றைக்கி தான் பார்க்குறேன். பிஸ்னஸ் டீல் வைக்கிறதுக்கு என் வாழ்க்கை தான் கிடச்சிதா? இப்படிப்பட்ட ஒரு அம்மாவுக்கு நான் மகளாக பிறந்ததை நினச்சி நான் இன்னமும் வருத்தப்படுறேன், வெக்கமும் படுறேன். இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கு இருக்க இந்த உறவும் இதோட முடிஞ்சு போச்சுமா, இதுக்கப்புறம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரேகா அம்மாவை பார்த்து திட்ட அங்கே உடஞ்சி போய் நிற்கிறாங்க. எங்கள் சிந்தாமணியும் வீட்டில் இருக்க மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் நிம்மதியாக இருக்க அதே பட்சத்தில் முத்துக்கிட்டே மீனாக்கிட்டே இந்த வீட்டோட பத்திரத்தை கொடுத்து, இது முழுக்க இது உங்களோட பொறுப்பு, உங்கள் 2 பேரையும் மீறி இந்த பத்திரம் யார் கைக்கு நீ போகக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு அப்புறம் இந்த வீட்டோட பொறுப்பு முழுக்க உன் கையில் தாமா இருக்கணும்னு அண்ணாமலை முத்து மீனா கையில் ஒப்படைக்க, விஜயாவாலையும் மனோஜாலையும் பதில் பேசவே முடியலை, வாயடைச்சு போய் அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க. சிந்தாமணியும் இந்த வீட்டை விட்டு அவமானப்பட்டு வெளியேறவும் செய்கிறாங்க.